ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் மை டெஸ்டிமோனி. நான் 5 இயர்ஸாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாஸ்ட் 1 இயராக வந்து அப்போல்லாம் வந்து வில்ஃப்ரெட் ஸ்டான்லி சாரை தெரியும். பட் ஆனால் இப்போ செஷன் வந்து எடுத்துக்கல. இப்போ அந்தளவுக்கு ஃபெமிலியாரிட்டி இல்லை. லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிலாம் எனக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் புக்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். மிச்சபடி இந்தளவுக்கு இது பண்ணல. நான் பாட்டுக்கு நார்மலாக படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் என்னால் பெருசாக ரிசல்ட்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகிட்டு இருந்தேனே தவிர்த்து பெருசாக ரிசல்ட்ஸ்லாம் காட்ட முடியல. அப்போதைக்கு 1-2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் நான் க்ளியர் பண்ணுவேன். ஆஃப்டர் 2022 23 தான் வந்து இது சாரோட வந்து ஸ்டூடெண்ட் பேக்கேஜ் இது பண்ணாங்க. அது அது வந்து கண்டினியூஸாக நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். நான் ஸ்ட்ரகிள் பண்ணதே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். மெமரி பவர் வந்து ரைஸ் ஆனிச்சு. தொடர்ந்து கண்டினியூஸாக கேட்டதுனால ஒரு நியர்லி ஒரு 10 to 12 months கிட்டே கேட்டுட்ருப்பேன். இதில் கொஞ்சம் கேப் விட்டுருவேன். டெய்லி ஒரு 1.5 hours 2 hours கிட்ட கேட்பேன். சண்டே மட்டும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்து கேட்பேன். கண்டினியூஸாக கேட்கக்கூடாதுன்னு சார் சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நான் வந்து எடுத்துகிட்டு தான் கேட்டேன். தொடர்ந்து வந்து நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு. என்றைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்து. தொடர்ந்து இது பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ரிவைஸ் பண்ணிவிட்டு படித்தது எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் வந்து அந்த எக்ஸாம்ஸ் தான் வந்து ஃபெயிலும் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரல. க்ளோஸ் மார்ஜின்லலாம் ஃபெயில் ஆகிருக்கேன். அதுக்காக பெருசாக ஜெயிப்போம் தெரியும். ஆனால் எப்போ ஜெயிப்போங்கிறது தான் தெரியல. கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு மட்டும் நம்பிக்கை இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்து. இந்த ஒரு வாட்டியும் வந்து ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணுறேன். மெயின்ஸில் தான் கொஞ்சம் மார்க்ஸ் வந்து நியர்பை க்ளோஸ் மார்ஜின்குள்ள மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபைனலி வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஜனவரி 1 ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. அதில் வந்து ஃபெயில் ஆகிருந்தேன். ஏப்ரல் 1 ரிசல்ட் வந்துச்சு, அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன். பட் பிப்ரவரி மாதம் வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஈக்குவடாஸ் பேங்க் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எக்ஸாம் இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோப்லெஸ்ன்னு சொல்கிறத விட ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்து முயற்சி பண்ணியிருந்தப்ப சாரோட ட்ராக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக வந்து இது பண்ண முடிஞ்சிச்சு. படித்ததுலாம் வந்து ஞாபகம் இருந்துச்சு. மெமரி பவருக்காக தான் நான் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டேனே. கரண்ட் அஃபேர்ஸ் தான் நல்லா இயர்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும். அந்த அக்யூரசி துல்லியமாக ப்ரெசிஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நான் ரிவைஸ் பண்ணேன். முயற்சியும் பண்ணேன். ஃபைனலி ஐ வான் திஸ் கேம். ஃபைனலி ஐ கிளியர்ட் எக்ஸாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் திஸ். அதுக்கப்புறம் அனதர் ஒன் இஸ் வீட்டில் ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் கிடச்சிருச்சு. எக்ஸாமுங்கிறதுனால மட்டும்தான் வந்து இது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்துச்சு. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் சார்ட்ட செஷன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள்லேயே வந்து சரியாயிடுச்சு. என் பேரண்ட்ஸ்க்கு நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்காக. அப்புறம் சித்தப்பா வந்து ட்ரிங்கிங்கில் இருந்தார். அவர் ரொம்ப வருஷமாக இருந்தார். அப்புறம் படிப்படியாக வந்து நிறுத்திட்டார். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. வெயின் பல்ஜ் மாதிரி இருந்துச்சு. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு தான் நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன். மெடிசின்ஸும் எடுத்துக்கிட்டேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லும் போது அதுவும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து க்யூர் ஆகிடுச்சு. இது அப்போயே டெஸ்டிமனி கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு இதாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ காட். தேங்க்யூ ஃபார் ஷோ திஸ். நான் செஷன் எடுத்துக்கிட்டது லேட் ஆச்சு. யாராச்சும் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த டெஸ்டிமோனியை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சேஞ்ச் வந்து விரைவிலே தெரியும். ரொம்ப யூ வில் see the changes soon after taking the session. பட் ரெகுலராக வந்து கேட்குறத மட்டும் நிறுத்திடாதீங்க. நானும் கொஞ்சம் நாள் கேப் விட்டு தான் இது பண்ணேன். அப்புறம் கண்டினியூஸாக கேட்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்டு நிறைய டைம் கேட்டுக்கோங்க அந்த செஷன் ட்ராக்ஸ் கேட்குறத மட்டும் விட்டுறாதீங்க. தேங்க்யூ.